மக்கள் அனைவருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய வணக்கம். ஏன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடலாம்? எதுக்காட்டி ஓட்டு போடலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அதாவது தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போகுதா? அதாவது திரைப்பட நடிகர் ஒரு அரசியலுக்கு வராரு. அவரு உண்மையாலுமே சிஎம் ஆவாரா? அப்படின்னு மக்கள் மனதுல பெரிய கேள்விகள். அதாவது பெரிய கேள்விகள் மட்டும் இல்ல, அரசியல் வட்டாரத்திலேயே ஒரு சில பதற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, மிகப்பெரிய சினிமா வட்டாரம் வருது அப்படின்னாலே, அவனுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். ஓட்ட கலைக்கக்கூடிய திறமைகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன்னா, ஆட்சி அதிகாரத்த பிடிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க கிட்ட கண்டிப்பா ஓட்ட கலைக்கிற திறமை இருக்குன்றதுனால எல்லாருமே கொஞ்சம் பயப்பட தான் செய்றாங்க. ஏன்னா, தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் விஜயா அப்படின்ற ஒரு பெரிய டாக் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி தான் நாம இன்னைக்கு முழுக்க முழுக்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம தெளிவா பார்க்கிறோம். ஏன்னா, விஜயனுடைய அரசியல் தொடக்கம், அதாவது அரசியல் கட்சி தலைவரா இவர் வந்து 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழக அப்படின்ற ஒரு அரசியல் கட்சிய தொடங்குறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடும். அதாவது விஜய முதலமைச்சரா வச்சு இந்த அரசியல் களக்காடும் அப்படின்னு நெறைய பேரு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம தளபதியுமே 2026 சட்டமன்ற தேர்தல்ல தான் நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, விஜயனுடைய ரசிகர்கள் தமிழகம் முழுவதுமே இருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா, உலகத்துல ஃபுல்லா இல்ல, உலகம் முழுக்கவே விஜய் ரசிகர்ன்னு பரவி இருக்காங்கன்ற பட்சத்துல, அவருடைய சொந்த தாய்நாடான தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா, எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் ரசிகர் இருப்பாங்க அப்படின்றதே உண்மையான விஷயம். ஆயிரக்கணக்கான ஃபேன் கிளப்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். இளைஞர்களுடைய ஆதரவு மற்றும் சமூக ஊடகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுவாவே இருக்கு. ஏன்னா, இவரு நெறைய பிரச்சனைகள்ல மாட்டியிருக்கும் போதும், சோசியல் மீடியா அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றது நெறைய வகையில உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமா இருக்கட்டும். எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக செஞ்சிருக்காரு. ஏன்னா, இவருக்கு நெறைய எதிர்ப்பு விமர்சனம் இருக்கு. ஏன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவரா இன்னும் மக்களையே முழுமையா சந்திக்கல. நெறைய பாடி கார்ட்ஸ் வச்சுட்டு வந்து சந்திக்கிறாரு. இவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பாரு. மக்களையே சந்திக்க மாட்டாரு. இவருக்கு எப்படி வாக்களிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய விமர்சனங்கள் இருந்த போதிலும், இவரு ஏன்னா கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறம் இவருக்கு வெளிய வரதுக்கே விடல. ஏன்னா, எந்த ஒரு அதாவது போலீஸும் சரி, மக்களும் சரி, இவர் வந்தாலே ரொம்ப கூட்டம் குடுத்துரு அப்படின்னா பயந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமும் நடந்திருக்கு. உண்மையான கேள்வி என்ன, தமிழக அரசியலுடைய டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற பெரிய கட்சிகள் இருக்கு. அவற்றை எதிர்த்து ஒரு புதிய கட்சி வெற்றி பெறுவது ரொம்ப கடினம் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா, ஆட்சி அமைக்க போறது அப்படின்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்ற போன்ற பெரிய கூட்டணி கட்சிகளுடைய கட்டமைப்பு இருக்கிறதுனாலே இவரால வர்றதுக்கு கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா, எம்ஜிஆர் போன்ற பெரிய நடிகர்கள் தான் அதுல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா, அவங்கெல்லாம் முன்னாடியே அரசியல் கட்சியில ஏற்கனவே இருந்தவங்க. அதனால உடனே வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னு ஒரு மகத்தான வெற்றிய கண்டாங்க. ஸோ, அதனுடைய தொடக்கமா விஜய் இருப்பாரா? இல்லையா? அப்படின்றத நீங்க தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுடைய ஓட்டு விஜய்க்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கணும். அதுலேருந்து நான் இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.